கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மையும் மாற்றிடுவீர். தூய ஆவியே துணையாக வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயனில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாக வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயனில் பொழிந்தருள்வீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாயனில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே. சங்கீதம் 63:1 சொல்வதைப் போல, கடவுளே நீரே என் இறைவன், உமையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகிறது, உம்முடைய பிரசன்னத்திற்காக. ஆமாண்டவரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன்னு சொல்லி சங்கீதம் 16:11 மிக அழகாக சொல்லும். சங்கீதம் 16:11. உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்புறத்தில் என்றும் உள்ள இன்பம் உண்டு. அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய முன்னிலையில் நிறைவான மகிழ்ச்சி. அதுதான் விடுதலை பயணம் 33:14 வாசிக்கிறோம். அதற்கு ஆண்டவர், என் முன்னிலை உன்னோடு செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாற்றி அளிப்பேன் என்று சொன்னார். அவருடைய சமூகம் எப்பொழுதும் உனக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறது. ஆமன் பார்த்தவர்களே, பிரசன்னம். மோசே சொல்றார், விடுதலை பயணம் 33:17, ஆண்டவரே உமது முன்னிலை எங்களோடு வராவிட்டால் எங்களை இங்கிருந்து கொண்டு போக வேண்டாம், நம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும். கானான் தேசம் கிடைச்சாலும் தேவன் இல்லாமல் எனக்கு ஒன்றுமே வேண்டாம், ஆண்டவர் இல்லாமல் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் என்று மோசேயுடைய சொல்கிறார். ஆண்டுடைய பிரசன்னத்துக்காக இயங்குகிறார். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 51:11,
உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ராஜ்யம் போனாலும் பரவாயில்ல, தூய ஆவியானவர் போகக்கூடாது. என்ன அழகான ஒரு பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உன்னன்பொன்றே போதுமையா. உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா. கானான் தேசம் கிடைச்சாலும் கூட வேண்டாம், பரிசுத்தராகிய தேவன் நீர் என்னோடு வரணும். நீங்கள் இல்லாமல் எனக்கு ஒன்றும் வேண்டாப்பா என்று மோசே சொல்லுகிறார். தாவீது இப்படியாக சொல்லுகிறார், உமது முன்னிலிருந்து என்னை தள்ளி விடாதே, உம்முடைய தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதே. ராஜ்யம் போனாலும் பரவாயில்ல, ஆனால் தூய ஆவியானவர் என்னை விட்டு போகக்கூடாது. மார்த்தா மரியாளை பார்க்கிறோம் லூக்கான செய்தியிலே. தேவையானது ஒன்றே, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், அது அவரிடமிருந்து எடுபடாது என்று இயேசு சொல்வார். அவரிடமிருந்து எடுபடாது. வேலை முக்கியமல்ல, அவருடைய காலடியில் இருப்பதுதான் முக்கியம். அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதுதான் முக்கியம். மரியாள் நல்ல பங்கு. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமேன்னு சொல்லி மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். அது அவரிடமிருந்து எடுபடாது, எடுக்கப்படாது. வேலை முக்கியமில்லை, பரபரப்பு வேலை முக்கியமில்லை, அவருடைய பாதத்தில் காலடியில் இருக்கிறது தான் முக்கியம். உடைய பிரசன்னம். ஆண்டவரே ஏசப்பா, நம்முடைய பிரசங்கம் கேட்க வரல, ஆண்டவரே நம்மை பார்க்க வந்தேன். ஆண்டவரே உண்மை நான் பார்க்க வந்தேன். டைம் பாஸுக்கு வரல, நான் உன்னோடு என்னுடைய நேரத்தை செலவழிக்க வந்தேன். வார்த்தை வேண்டாம், வார்த்தையானவரே எனக்கு போதும். வார்த்தை வேண்டாம், ஆனால் வார்த்தையானவர் எனக்கு போதும். நம்முடைய பிரசன்னம். அதனால தான் சங்கீதம் 27:4 மிக அழகாக சொல்லும், ஆண்டவரிடம் நான் வேண்டுவது ஒன்றே, அதையே நான் நாடி தேடுவேன், ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் அப்படி தான் இருக்கணும். நம்முடைய ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது என்னவா இருக்கணும்? நான் ஆண்டவரின் இல்லத்தில் நான் வாழ்நாளெல்லாம் குடியிருக்க வேண்டும். பணம் இல்லைனாலும் பரவாயில்லப்பா, சொத்து சொகை இல்லைன்னா பரவாயில்லப்பா, ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்லப்பா, சொந்த பந்தம் இல்லைன்னா பரவாயில்லப்பா, பந்தங்களும் பாசங்களும் இல்லைன்னா பரவாயில்லப்பா, நண்பர்கள் கைவிட்டாலும் பரவாயில்லப்பா, ஆனால் நீர் இருந்தால் போதும், நீர் மாத்திரம் போதும். அன்பார்ந்தவர்களே, எல்லாம் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் மட்டும் நீர் போதும், நீங்கள் போதும் ஏசப்பா, நீங்கள் போதும் ஏசப்பா, நீங்கள் போதும் ஏசப்பா, நீங்கள் போதும் ஏசப்பா. பிலிப்பியர் 3:8 வாசிக்கிறோம், என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை அறியும் ஒப்பற்ற செல்வத்தோடு ஒப்பிடும்போது, என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை அறிவும் ஒப்பற்ற செல்வத்தோடு, அறியும் அறிவு இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவு, மற்ற செல்வத்தோடு ஒப்பிடும் பொழுது மற்றவையெல்லாம் நான் குப்பை, இழப்பாக கருதுகிறேன். எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, எல்லாம் குப்பை, தள்ளி போடு. உம்முடைய பிரசன்னம் இங்கே இறங்கட்டும். என் இதயம் உம்முடைய சிங்காசனமாக இருக்கட்டப்பா.
நீர் போதும் இயேசுவே, நீங்கள் மட்டும் போதும், நீங்கள் மட்டும் போதும் ஆண்டவரே. திருவெளிப்பாடு 21:3 வாசிக்கிறோம், இதோ கடவுளுடைய உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். கடவுளுடைய உறைவிடம். அருமையான தேவ ஜனமே, அவருடைய சமூகத்தை விட்டுட்டு போயிடாதே. எனக்கு பிரசங்க தேவையில்லை, தீர்க்க தரிசனம் தேவையில்லை, ஆனால் இயேசுவோடு இருக்கின்ற அந்த பிரசன்னம் மட்டும் போதும் ஆண்டவரே. இயேசுவோடு இருக்கின்ற பிரசன்னம் போதும் ஆண்டவரே. அவர் இருந்தால் எல்லாம் எனக்கு இருக்கு, அவர் இருந்தால் எல்லாம் இருக்குது. நீங்கள் போதும் ஆண்டவரே, நீங்கள் போதப்பா, நீங்கள் இல்லைன்னா. அதனால தான் திருப்பாடல் 38:8 சொல்லுகிறது, நான் வலுவற்று போனேன், முற்றிலும் நொறுங்கி போனேன், என் உள்ள கொதிப்பினால் கதறுகிறேன். என் உள்ள கொதிப்பினால் நான் கதறுகிறேன். என் தலைவரே, என் பெருமூச்செல்லாம் உமக்கு தெரியும், என் வேதனை குரல் உமக்கு மறைவாயில்லை. ஒப்பு கொடுப்போம்மா, அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இந்த அருமையான பிரசன்னம், கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதனால தான் சங்கீதம் 38:17 சொல்லுகிறது, நான் தடுமாறி விடும் நிலையில் இருக்கிறேன், நான் தடுமாறி விடும் நிலையில் இருக்கிறேன், நான் எப்போதும் வேதனையில் உள்ளேன். தடுமாறும் நிலையில் இருக்கிறாயா மகனே, மகளே? இயேசுவே, நீர் போதும்னு சொல்ல, நீர் மாத்திரம் போதும். நீங்கள் இல்லைன்னா நான் எங்கேயோ போயிடும். நீங்கள் போதும் ஆண்டவர், நீங்கள் போதும் ஏசப்பா, நீங்கள் போதும் ஏசப்பா. அதனால தான் சங்கீதம் 38:19 வாசித்து பாருங்கள். காரணமின்றி என்னை பகைப்போர் வலுவாயிருக்கிறார்கள், வீணாக என்னை வெடிப்போர் பலராயிருக்கிறார்கள். காரணமின்றி என்னை பகைக்கிற ஒரு 1000 பேர் இருந்தாலும், அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும், வீணாக என்னை வெறுப்போர் 1000 பேர் இருந்தாலும், அவர் சமூகத்தில் நான் இருக்கிறேன். என்னுடைய கரத்தை ஏசப்பா பிடிச்சிருக்கிறார். நான் தடுமாறும் நிலையில் வீழ்ந்து கிடந்தாலும், நான் எப்பொழுது வேதனையில் இருந்தாலும், என் தேவன் என்னோடு இருக்கிறார். ராஜா இயேசுவின் பிரசன்னம் மட்டும் போதும். நம்முடைய பிரசன்னத்தில் இருந்தார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்ணீரை காண்கின்றவர், நம்முடைய கதறலை கேட்கின்றவர், நம்முடைய வேதனையை அறிகின்றவர், நமக்கு விடுதலை தருவார். எதிர்காலம் உனக்கு உண்டு, நீ எதற்கும் பயப்படாத, ஒன்றும் பயப்படாத. நொறுங்குண்ட இதயம் அவர் தேற்றுவார். அவரை நோக்கி கூப்பிடு. இயேசுவே, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு உன்னுடைய குறையெல்லாம் நீக்குவார். நண்பனே, சகோதரனே, சகோதரியே, கலங்காத, நம்பிக்கை இழக்காத. உன் கண்ணீரை துடைப்பவர் உன் கதவண்டை நிற்கிறார். எத்தனை இழப்புகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை தோல்விகள், ஜீசஸ் அவர் மாற்றுவார். இயேசு அத்தனையும் மாற்றுவார். கரம் நீட்டி உன்னை தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதம் 90:14 மிக அழகாக சொல்லும், காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவடைய வேண்டும், அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து கிறிஸ்துவுக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல். நான் அதிகாலையில் உங்களுடைய சந்ததியில் வந்திருக்கப்பா, நான் வைகரையில் உங்களை தேடுற பிள்ளைப்பா. முதல் நேரம் என் இயேசுவுக்கு, முதல் பலன் என் இயேசுவுக்கு. விடிய காலை நட்சத்திரம் இயேசுவுக்கு, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் மோசே கூட நீங்கள் முகமுகமாக பேசினீங்க. விடுதலை பயணம் 33:11 மோசே கூட நீங்கள் முகமுகமாக பேசினீங்கப்பா. இந்த அதிகாலை வேளையில் என் கூட பேசுங்க ஆண்டவரே. இன்றைக்கி நான் போகிற இடமெல்லாம் நீங்கள் முன்னாடி போங்கன்னு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையில் உம்முடைய அபிஷேகம் எங்களோட இருக்கட்டப்பா. பார்க்குற மனுஷங்க உன்னுடைய முகத்தை பார்க்கட்டும். மனிதன் முகத்தை பார்க்கிறார், கடவுள் உள்ளத்தை பார்க்கிறார். புது கிருபை, ஆண்டவரின் பேரன்பு ஒரு நாளும் முடிவுறுவதில்லை. அவருடைய இரக்கம் தீர்ந்து போவதில்லை. ஒவ்வொரு காலையும் அவை புதுப்பிக்கப்படுகிறது. புது கருணை, புது கிருபை, புது பலன். தாங்கப்பாடு கேளு. சோர்ந்து போய் இருக்கிறாயா? கவலையோடு இருக்கிறாயா? கண்ணீரோடு இருக்கிறாயா? ஆண்டவரே, அதிகாலையில் ஏன் நினைப்பெல்லாம் முதல்ல உம்மை பற்றி தான் இருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய முதல் நேரம் உமக்குத்தான் ஆண்டவரே. நான் எழுந்துட்டப்பா, உம்முடைய பாதத்தில் இருக்கிறேன்ப்பா. மார்க்கு நற்செய்தி 1:35 வாசிக்கும் பொழுது இயேசு கருக்கள் எழுந்து ஜெபிச்சார். ஆண்டவரே, நான் எழுதிட்டேன்ப்பா, உம்முடைய பிரசன்னத்தில், உம்முடைய பாதத்தில் நான் இருக்கேன்ப்பா. சங்கீதம் 57:8 அழகாக சொல்லுகிறது, என் உள்ளமே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள், நான் வைகரையை விழிக்க செய்வேன் என்று சொல்லி அவருடைய பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதனால தான் ஏசாயா 40:31 அழகாக சொல்லுகிறது, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றலை தருவாருடைய பிரசன்னத்தில். காலையில் அதிகாலை மன்னா, ஃப்ரெஷ் ஃபுட், புதிதான மன்னா, ஃப்ரெஷ் ஃபுட். பழசு கிடையாது, நேற்றது கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சது கிடையாது, சூடு பண்ணது கிடையாது. புதிதாக கொடுக்கிறார், புதிய ஆற்றலை கொடுக்கிறார். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? கழுகுகளைப் போல ரக்கை விரித்து உயரே செல்வார்கள். பகல் முழுக்க ஓட தெம்பு அதிகாலை ஜபத்தில் கொடுப்பார். இந்த நாள் முழுவதும் நீ என்ன காரியத்துக்கு போகணும்னு நினைக்கிறியோ அந்த காரியத்தில் ஆண்டவருடைய வார்த்தை பேசும். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். நீ போகிற காரியம் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய கரம், கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயம் இல்லைங்கன்னு சொல்லி பகல் முழுக்க ஓட தெம்பு கிடைக்கிது. என்னன்னா இதுதாங்க புரோட்டீன், இதுதாங்க உங்களுக்கு புரோட்டீன், ஊட்டச்சத்து. அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னத்தை நீ உட்காந்துட்டீன்னா மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்க. சோர்வாக இருக்கிறாயா, கவலையோடு இருக்கிறாயா, கண்ணீரோடு இருக்கிறாயா? ஆண்டவர்கிட்ட கேளு. சங்கீதம் 143:8 சொல்கிறதை போல காலையிலே உமது பேரன்பை நான் கேட்க செய்யும். ஆண்டவரே, காலையிலே உமது பேரன்பை நான் கேட்க செய்யும், ஏனெனில் உண்மையே நான் நம்பி இருக்கிறேன்ப்பான்னு சொல்லுங்க. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இன்றைக்கி நான் எந்த வழி போகணும், இன்றைக்கி நான் எந்த வழி போகணும், என்ன செய்யணும்
கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பதில் வரும். மனுஷங்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி காலையில் இயேசுவிட்ட கேளுங்க, அவர் தருவார், அவர் தருவார். அவரிடத்துல கேளுங்க, அவர் தருவார் என்பார்கள். அதனால தான் தேவ பிரசன்னம் விடுதலை பயணம் 16:21 சொல்வதை போல காலை தோறும் அவரவர் தேவைக்கேற்ப அதை சேகரித்தனர். மன்னா காலையில் தான் வந்துச்சு. வெயில் வந்தால் உருகி போயிடும். லேட்டாக எழுந்தால் மன்னா மிஸ் ஆகும். அதிகாலை எழும்பு, அவருடைய பிரசன்னத்தை பிடிச்சிக்கோ, சோம்பேறியாக இருக்காதே. அதிகாலை ஜெபம் ஆண்டவர். அதனால தான் நீதிமொழிகள் 8:17 சொல்லுகிறது, என்னை விரும்புவோரை நான் விரும்புவேன், என்னை அதிகாலையில் தேடுவோர் என்னை கண்டடைவார்கள். ஒவ்வொரு நாளும் இயேசு இருளோடு எழுந்து ஜெபித்தார். ஊழியத்திற்கு முன்பது ஜெபம். முதல் அவருடைய சமூகத்தில் ஜெபம். அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவரை ஸ்துதிப்போம். தாவீது காலையில் உம்மை தேடுவேன் என்று சொல்லி சங்கீதம் 63:1 முதல் நேரம் தேவனுக்கு தாவீது ஜெபித்ததை போல மோசே சீனாய் மலைக்கு விடியற் காலையில் ஏறினார். விடுதலை பயணம் 34:4 தேவ பிரசன்னம் அதிகாலையில் கிடைக்கும். ஆபிரகாம் அதிகாலையில் மோரியா மலைக்கு புறப்பட்டார். தொடக்க நூல் 22:3 வாசித்து பாருங்கள். கீழ்ப்படிதல் எந்த காரியத்திற்கும் தாமதமாகாது. ஆமன்பார்தர்களே, அதிகாலை ஜெபம், அதிகாலை அவருடைய பிரசன்னம் முக்கியம். சங்கீதம் 5:3 வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, காலையில் என் குரலை கேட்டருளும், காலையில் என் விண்ணப்பத்தை உன்முன் கொணர்ந்து உமது பதிலுக்காக காத்திருக்கிறேன். அவருடைய பிரசன்னம். இயேசு விடியற் காலையில் இருளோடு எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டினார் என்று மார்க் 1:35 வாசிக்கிறோம். அதிகாலை பிரசன்னம், விடியற்காலை தேடல். அதிகாலை ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே நன்றி. இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். சொல்லுவோம்மா, அல்லேலூயான்னு சொல்லி ஆண்டவரை ஸ்துதிங்க, ஸ்தோத்திரப்பலி எடுங்க. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். அவருடைய பிரசன்னங்க. நீ வலுவற்று போயிருக்கிறாயா? முற்றிலும் நொறுங்கி போயிருக்கிறாயா? உள்ள கொதிப்பினால் கதறுகிறாயா? என் பெருமூச்செல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. என்னுடைய வேதனை குரல் உமக்கு மறைவாயில்லை. உங்களுடைய பிரசன்னத்தில் இருக்கிறப்பா, உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதுங்கப்பா. மனுஷனுடைய பிரசன்னம் தேவையில்லைப்பா.
உம்முடைய பிரசன்னத்தில் இருந்தால் போதும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.